ஹலோ வணக்கம் அன்பா, வெல்கம் பேக் டு சேனல். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற தி கோட். இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அஜ்மல் அமீர், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாக் சௌத்ரி, வைபோ, யோகி பாபு, பிரேம்ஜி, அமரன் அண்ட் யோகேந்திரன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த ரன் டைம் 3 hours 3 minutes அண்ட் கொஞ்சம் ப்ளூபர்ஸ்மே இந்த படத்தில் ஃபைனல் டச்சாக ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது ஃபைனல் கிரெடிட்ஸில் வரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்தோடைய FDFS எப்போ தான் ஓவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிலிருந்து இந்த படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே மேக்ஸிமம் ஏரியாஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லோக்கல் தேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா FDFS கண்டிப்பாக கவுண்டரில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தோடைய FDFSக்கான ஒரு நார்மல் டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 250 300 கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது 1 week அப்புறமா வந்து ஒரு 100 rupees மாறிடும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்னால இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே டிக்கெட் வந்து வாங்கவே முடியாது. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிராஷ் அப்படிங்கிறது இருக்கும். ஐ மீன் வெப்சைட் கிராஷ் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் 5G நெட்டு நிறைய ஸ்பீடோடு இருக்கிற நெட்டை வச்சுருந்தாலும் நீங்கள் பேடிஎம்மோ இல்லை புக்மே ஷோவோ ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்லேயோ ஓப்பன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வெப்சைட் கிராஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதனால் நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஸோ மேக்ஸிமம் இந்த லோக்கல் தேட்டர்ஸ்லேயே வந்து நேரில் போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணுவாங்க. FDFSக்கு வந்து முன்னுரிமை கண்டிப்பாக அங்கே இருக்கிற ரசிகர் மன்றம் தான். ஸோ அந்த ரசிகர் மன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எல்லாம் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை மேக்ஸிமம் ப்ரைஸ்க்கு விற்பாங்க. இப்போ ஒரு 250 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா வச்சுப்போங்க. 300 ரூபா ஒரு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 300 ரூபா டிக்கெட்டை உங்களுக்கு 2000 ரூபாயோ இல்லை 3000 ரூபாய்க்கு வந்து மேக்ஸிமம் சேல் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சிட்டி சைஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். ஆனால் லக் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், லக் இல்லாதவங்களுக்கு நாம தான். நீங்கள் டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃப்லைனில் அதாவது கவுண்டர்லேயே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு தான் அதுக்கப்புறமா தான் ஆன்லைன்லேயே விடுவாங்க. இதுதான் வந்து தேட்டரோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் நிறைய மூவிஸ்க்கு பார்த்துட்டேன். இப்படி தான் பெரிய பெரிய மூவிஸ்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ வந்து ஃப்ரண்ட் ரோவில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி காட்டும். அப்போ நமக்கு பயங்கரமாக ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் யோசிச்சுக்கோங்க. இல்லை ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், அதை சிட்டி சைஸில் இருந்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். PVR ஐநாக்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐநாக்ஸ் வேலட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் ஏதாவது ஒரு மணியை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டப்புன்னு போட முடியும். இந்த UPIயோ இல்லை ஆன்லைன் பேங்கிங்கோ நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பி போட்டுருவாங்க. அதனால் யோசிச்சுக்கோங்க. ஸோ பார்த்து தெளிவாக புக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோடைய FDFSக்கான எக்ஸாக்டான ஒரு டைம் என்னென்னா 4 AM IST. குறிப்பாக கேரளாலாம் கூட பார்த்தீங்கன்னா 4 AM IST கன்ஃபார்ம் ஆகிருக்கு. காலைல 4 மணிக்கே படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக போட்டுருவாங்க. பட் நம்ம TNனை பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணி தான். அதில் சேஞ்சே கிடையாது. ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷோ ஆட் பண்ண பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் ஏஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ப்ரெஸ் நோட் மாதிரி விடுவாங்க. இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஒரு நாளைக்கு 5 shows போடலாம் அப்படின்ற மாதிரி. அதான் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் இருந்து பண்ண முடியும் தவிர்த்து இனிமேல் வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணி தான் மேக்ஸிமம். ஆனால் நம்ம 9 மணிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே கேரளாக்காரங்க 2 ஷோ பார்த்து முடிச்சிருவாங்க. அவங்க பார்த்துட்டு ரிவ்யூவுமே போட்டுருவாங்க. நம்ம தான் பாவம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணால் ஒன்று பண்ணலாம். நம்மனா பஸ்ஸை பிடிச்சி கேரளாவுக்கோ இல்லை பெங்களூருக்கோ கிளம்பி போனோம்னா படத்தை சீக்கிரமாக பார்த்துடலாம். அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேங்க. ஒரு பக்கம் வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் ஆப்பையும் மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் பண்ணுறப்பையும் உங்களுக்கு சில டைம் வந்து கிடச்சி வரும். லேப்டாப்பில் தான் மேக்ஸிமம் நிறைய புக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லேப்டாப்பில் தான் வந்து டப்புன்னு போட்டு விட்டுறாங்க. ஆனால் மொபைலில் வந்து அந்த அப்ளிகேஷனே ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் யோசிச்சுக்கோங்க. ஐ மீன் நிறைய பேர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டவுன் ஆக செஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கேபபிளாக வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க பேக்ரவுண்டில். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோடைய FDFS காலைல 9 AM தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் இந்த படத்தை FDFS போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்கங்க மட்டும் அக்கௌண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ரொம்ப லென்த்தாக இருக்க போது 3 hours கிட்ட இருக்குது. இப்போ வர படங்கள் எல்லாமே ஒரு மேக்ஸிமம் 3 hours மேலே இருக்கிறதுனால ஸோ எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குன்றது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்க்க எல்லாம் FDFSக்கு போகிறீங்க அப்படின்றத மறக்கங்க மட்டும் அக்கௌண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த